குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்களா, நிஃப்டி 50 சென்செக்ஸ் நல்ல லாபமாக முடிஞ்சுதா? ஆல்ரெடி நான் போஸ்ட் மார்க்கெட்டில் அதை பற்றி பேசியிருந்தேன். நீங்கள் எல்லாம் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் யாராவது இந்த ஆடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஆட்னிங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யார் பார்க்குறீங்க என்னான்னு தெரில. ஒரு 15-16 பேர் பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ், இந்த நான் சொல்கிற ஆடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லை திருப்தி இல்லையா, ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நல்ல கமெண்ட்ஸு ஃபீட்பேக் வர தான் அது நல்லா மெருகேறும். ஸோ எனக்கு எந்த ஃபீட்பேக்ஸும் இல்லை, எந்த ஒரு கமெண்ட்ஸும் இல்லை. ஒரு 3-4 பேர் போடுறாங்க, நேற்று கூட போட்டிருந்தாங்க. அதுவும் லேடிஸ் நினைக்கிறேன், அவங்க ப்ராஃபிட் பண்ணதை போட்டிருந்தாங்க. இன்றைக்கி கூட ஒரு 2 பேர் போட்டிருந்தாங்க. நல்ல ப்ராஃபிட் சார், நிஃப்டி 50ல் வந்து அந்த 24,361 சப்போர்ட்டை நான் எடுத்திருந்தேன், சரியான ப்ராஃபிட். ஒரு லேடி தான் நினைக்கிறேன். அதுதான் அந்த இமெயில் லேடி நேம் தான் இருக்குது, அதனால் சொல்கிறேன். நீங்களும் ஒரு 10 பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் போஸ்ட் மார்க்கெட்டை. நீங்களும் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் இன்னும் என்ன டெவலப் பண்ணணும், ஏதாவது நான் சொல்கிறதுல உங்களுக்கு டிஸ்ஒப்பீனியன் இருக்கா, இல்லை இன்னும் வேறு விதமாக ஏதாவது நான் சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இனிமேல் பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி பார்க்குறாங்களே அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்களேன்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரி, இன்றைய பொழுது நமக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. ட்ரம்ப்பு டேரிஃப் அது இதுன்னு என்ன தான் பயமுறுத்தினாலும் மார்க்கெட்டு காலையில் பயந்து மதியானம் 2:30 மணிக்கு மேலே பிச்சுக்கின்னு ஆடிடுச்சு. ப்ளஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. 21 பாயிண்ட்டு நிஃப்டி 50 ப்ளஸ் 21 பாயிண்ட்டு. இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 24,596. பட் ஸ்டில் இன்னும் அது பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது நிஃப்டி 50. இன்றைக்கி ஈவினிங் வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ, அது யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சாலும் நம்மளது கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகுது நாளைக்கு. அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 30-40 பாயிண்ட்டு தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அந்த இன்றைக்கி எக்ஸ்பைரி டேன்றதுனால இந்த ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. நாளைக்கு மறுபடியும் ஃப்ரெஷ் வீக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு பார்த்து தான் ஆகணுன்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. 6:30 மணிக்கு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண வேண்டியது தான். சரி, நாளைக்கு ஒரு வேளை கிஃப்ட் நிஃப்டி நல்லா ட்ரேட் ஆகிட்டு நமக்கு நாளைக்கு காலையில் நம்மளோட நிஃப்டி 50 9 மணிக்கு ஒரு கேப் அப்பு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 24,684. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் நிஃப்டிக்கு. ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் வந்து 24,774. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. மூணாவது ரெசிஸ்டண்ட்டு 24,860. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே தான் அதோட மூமெண்ட் இருக்கும். ஒருவேளை ஒரு டவுன் ஒரு 30-40 பாயிண்ட்டு கீழே இறங்கி ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,526. இது கொஞ்சம் மைனர் சப்போர்ட்டு தான். பட் இதையும் அவன் உடச்சிட்டானா 24,448. இந்த 24,448 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த செகண்ட் சப்போர்ட்டு இவன் உடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாளைக்கெல்லாம். சப்போஸ் உடச்சிட்டானா இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு வெரி ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் 24,361. எனக்கு தெரிஞ்சு இந்த 24,448 உடைக்க மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா இந்த புல்லிஷ் மூமெண்ட்டை நான் இன்றைக்கி பார்க்கும்போது, நாளைக்கு வேறு லாஸ்ட் டே ட்ரேடிங், அதனால் அவ்வளோ கீழெல்லாம் அதை நிஃப்டியை விடுவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட்டு இன்ட்ராடே லெவல் நிஃப்டி 50க்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,526, செகண்டு 24,448,
தேர்டு 24,361. ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,684. செகண்ட் 24,774. தேர்டு 24,860. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே இந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு இன்ட்ராடே நிஃப்டி 50 ட்ரேட் ஆகுன்றது என்னுடைய 100% நம்பிக்கை. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம்னா, சென்செக்ஸ் இன்றைக்கி சரியான டவுன் இருந்தாங்க. அவன் கூட இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டில் அதை சொல்லியிருக்கேன். அவன் கூட இன்றைக்கி எங்கேயோ டவுனில் இருந்து எங்கேயோ வந்து +80 க்ளோஸ் ஆகிருக்கு. 79.80 என்னமோ ரவுண்டாக 80ன்னு வச்சுக்கலாம். 80,623 க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஒரு வேளை சென்செக்ஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் 80,343. இதுவே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். அதையும் உடச்சி அவன் கீழே இறங்குறான்னா 80,157. இந்த 80,157 நல்ல ஒரு சப்போர்ட்டு. இது இங்கேயே ஹோல்ட் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் அதிகம். சென்செக்ஸ் இங்கேயே ஹோல்ட் ஆகி இங்கேருந்து ரிவர்சல் ரீபவுண்டு கூட ஆகலாம் சென்செக்ஸ். இல்லை இந்த எஃப்ஐஸ் தான் விற்றுக்கிட்டே இருக்கிறாங்களே, நாளைக்கு வீக்கெண்டுன்றதுனால இன்னும் போட்டு ஃப்ரைடேனாவே பயமாக இருக்குது. இப்போல்லாம் வறுத்து எடுத்துடுறானுங்க ஃப்ரைடேயில். அது இல்லாமல் இன்றைக்கி வேறு ப்ளஸில் வேறு முடிச்சிருக்கானுங்க. ஒரு வேளை இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் இருந்தால் நாளைக்கு எடுத்தவனையுமே சரியான செல் ஆஃப் ஆகும் 9:15. இதை மைண்டில் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சிங்களேன். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் தான் இருப்பான். அவன் செல் பண்ணியும் நம்ம நிஃப்டி சென்செக்ஸ்லாம் ஒரு மேலே ஏறி நிற்கிதுன்னா அடுத்த நாள் நான் பல தடவை பார்த்துருக்கேன். அடுத்த நாள் மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆகும்போது சடார்னு கீழே விழும். கண் இமைக்கிற நேரத்தில் 3-4 நிமிஷத்துலேயே 100-150 பாயிண்ட் இறங்குவானுங்க. நாளைக்கு இந்த சினாரியை செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் இதை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எஃப்ஐஎஸ் வாங்கி மார்க்கெட்டு இறங்காமல் ஏறி முடிஞ்சுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் 9:15 ஒரு 100-150 பாயிண்ட்டுக்கிட்ட செல் ஆஃப் ஆகுது. இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நோட் பண்ணி வச்சுருக்கிறது. இது நாளைக்கு பார்த்துருவோம் இது எப்படி இருக்குன்னு. இதுதான் சப்போர்ட் லெவல். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 80,343 சென்செக்ஸ்க்கு. ரெண்டாவது 80,157. மூணாவது சப்போர்ட் 79,851. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு சென்செக்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ரெசிஸ்டண்ட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது சென்செக்ஸ் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 81,031. இது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். அதையும் அவன் உடச்சி நாளைக்கு புல்லிஷ் மூமெண்ட் ஹெவியாக இருந்ததுன்னா பையிங் ப்ரெஷர் இருந்தால் 81,537. இது வெரி 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 ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை கண்டிப்பாக அவனால் பிரேக் பண்ணவே முடியாது. நம்ம எப்போவுமே சென்செக்ஸை மட்டும் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு எப்போவுமே இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு 1000 பாயிண்ட் வைக்கணும். பார்த்தீங்களா இன்றைக்கி அவன் 850 பாயிண்ட் மைனஸில் இருந்து போனான். ஸோ நாளைக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தால் அதோட தேர்டு ரெசிஸ்டண்ட்டு 81,862. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு சென்சஸுக்கான இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டண்ட் லெவல்ஸ். இதெல்லாம் நீங்கள் இந்த ஆடியோ கேட்கும் போது நான் சொன்ன இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல்னால் கஷ்டம், ஏன்னா அதில் டெக்ஸ்ட் எல்லாம் எடிட் பண்ணி அங்கே வைக்கிறது. இந்த டெஸ்க்டாப்பு லேப்டாப்லாம் இருந்தால் அழகாக நம்ம அந்த லைனை போட்டு இந்த லெவலை அதுக்கு நேராக பக்கத்தில் டெக்ஸ்ட்டாக கீ பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா மொபைல் அலர்ட்டு கூட வச்சுக்கலாம். அந்த லெவல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெசேஜ் வர மாதிரி அந்த ஆப்ஷன்லாம் இப்போ இருக்குது ஆப்பில். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. அதெல்லாம் இப்போ அந்த வசதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு உங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. நாளைக்கு இன்ட்ராடே லெவல் இப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சென்செக்ஸும் நிஃப்டியும் நான் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நாள் ட்ரேடிங் நடக்குதுன்னு வைங்களேன், அதிகபட்சமாக நான் ஒரு
2-3 நாள் தான் லாஸஸ் பண்ணுறேன் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ட் உங்ககிட்ட சொல்கிறத தான் நானும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் எப்போவுமே இந்த மணியை மட்டும்தான் எடுப்பேன். அது ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வந்தே தீரணுன்ற ஒரு குறிக்கோளோடு நான் ப்ளே பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஒரு சப்போர்ட் லெவலில் தான் எடுக்கிறோம். அவன் ஆல்ரெடி அதில் அவனோட ப்ரீமியம் ஒரு 300 ரூபா இருக்குன்னா, நம்ம சப்போர்ட் ஒரு 200 பாயிண்ட் டவுனில் வச்சுருப்போம். அவன் அங்கே இறங்கும் போது அந்த 300 ப்ரீமியம் எவ்வளோ ஆகிட்ருக்கும்? ஒரு 110, 120, 130க்குள்ளே வந்துட்டுருக்கும். ஸோ ஒரு 7000 ரூபா நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நிஃப்டி 50 இருந்தால், சென்செக்ஸ் இருந்தால் அது ஒரு 4500 ரூபா 5000 ரூபா ஆகும். நம்ம இந்த அமௌண்ட்டு இதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம கம்மியாக இருக்குன்னு அவுட் ஆஃப் த மணியோ அட் த மணியோ எடுத்தோம்னா, அது அந்த நேரத்துலேருந்து நல்லா டவுன் ஆகுதோ இல்லை அப் ஆகுதோ, நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் அது ப்ராஃபிட்டு. ஆனால் அந்த ப்ராஃபிட் சஸ்டெயின் ஆகுமான்னா அங்கே தான் கொஸ்டின் மார்க். நம்ம எல்லாருமே ரீட்டெயிலர்ஸ் என்ன பண்ணுவோன்னா, கம்மியாக இருக்கே இந்த ப்ரீமியமு, நமக்கு தேவை ஒரு லக்கு, அடிச்சு பார்ப்போன்னு அடிப்போம். அந்த மாதிரி லக்கில் தான் பல பேர் லாஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 0 ஆர் 0ன்னு ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி, அது எப்போவுமே இந்த எக்ஸ்பைரி டேயில் பண்ணுவாங்க. அது எல்லா நாளுமே நமக்கு 0 ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, வாரத்துக்கு 2 நாள் பல ஹீரோக்கள் வந்துக்கிட்டு தானே இருக்கணும். அந்த மாதிரி வர மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ₹1 இருக்கிற பொருள் வந்து ஒரு 2:30 மணிக்கு ₹1 இருக்கிற ஒரு ப்ரீமியம் வந்து ₹100 போகுதுன்னா, எல்லா எக்ஸ்பைரிலையும் போகாது. இது எப்போவோ ஒன்று, காணல் நீர் மாதிரி கண்ணுக்கு தெரியும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேஸஸ் தான் இந்த 0 ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு இதுதான் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு மெயின் கீ. இந்த கீயை பயன்படுத்தி தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம இன்ட்ராடே லெவல் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இன்றைக்கே பிடிக்கணும். நம்ம லாங் ட்ரேடிங், லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஷார்ட் டேர்மோ இல்லை ஸ்விங்கோ எதுவுமே பண்ணுறது இல்லை. இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கே விற்கணும். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டெரிவேட்டிவில் ஆப்ஷன் ட்ரேடிங் தான். ஏன்னா அதுதான் வந்து உடனடியான பணம், ரெடி கேஷ். இன்றைக்கி ஆச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங் நமக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் நாளைக்கு காலையில் க்ரெடிட் ஆகும். அதை நாளைக்கு நம்ம வித்ட்ரா கொடுத்தோம்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு இல்லை 3 மணிக்குள்ளே வந்துடும். இதை தான் எல்லாரும் விரும்பி செய்கிறாங்க. இதை தான் எல்லாரும் விரும்பி ப்ளேவும் பண்ணுறாங்க. அதனால தான் லாஸஸ் ஹெவியாக போகுது. நீங்கள் லாஸஸ் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் பாருங்கள், அவுட் ஆஃப் த மணி எடுப்பாங்க, அட் த மணி எடுப்பாங்க. இந்த மணி ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க, ரொம்ப நாலேஜ் உள்ள பர்சன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இதை எடுத்தால், இது ஒரு வேளை லாஸஸ் போச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணி வெளியே வரணும், நம்ம அதெல்லாம் போக பார்க்கலாம். ஏன்னா நம்ம எடுக்கிறது இப்போ சின்ன ட்ரேடு தான். மினிமம் மேக்ஸிமம் லாஸோ ப்ராஃபிட்டோ 2000. இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் மார்க்கெட் கண்டிப்பாக டவுன் ஆகும்னு தெரிஞ்சதுனால நான் வெயிட் பண்ணேன். 9:30 எடுத்தேன், 11 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணேன். எனக்கு போதும், 2-3 ட்ரேடு ஆனேன். இன்றைக்கி ஒரு 9000 எனக்கு வந்தது. ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அது ரேர் கேஸ். அந்த ரேர் கேஸ் இன்றைக்கி எனக்கு அது நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 25% டேரிஃப் போடும் போதே இறங்கின மார்க்கெட்டு அடிஷ்னல் 25% சொல்லும் போது இறங்காமையாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட்டு இறங்க தான் போகுதுன்னு. அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு வந்து ஒரு த்ரெட்டை உண்டாக்கிச்சு. ஏறுற மாதிரி ஏறிட்டு அங்கேருந்து அவன் புத்துன்னு கீழே விழுந்தான். அது விழும். பல பேர் இன்றைக்கி புட் ஆப்ஷன் தான். நேற்று நைட்டு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சவங்களுக்கு ப்ராஃபிட் 9:15 எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் ஒரு 1500 தான் கிடச்சிருக்கும். ஏன்னா அது 9:15 கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே புல்லிஷ் தான், சல்லுன்னு ஏறிடுச்சு. அது 70 பாயிண்ட்டு ஓப்பன் ஆகும்போதே அது வந்து அந்த நம்ம சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து 60-70 பாயிண்ட்டு மேலே ஏறிட்டான். அதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்? வாங்கி வச்சுருந்தா ஒரு 2000-2300 தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம்னா
இந்த மணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட். ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 2000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா அது ட்ரிகரே ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ணணும் இன்ட்ராடேவை. இதுதான் நம்மளை லாஸ்லேருந்து மெல்ல மெல்ல ப்ரொக்யூர் பண்ணணும், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்கள் ஆடியோ எனக்கு பிடிக்கல அப்படின்னாவது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் ஒரு திருப்தி இருக்கும். ஓகேங்களா? மேலும் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு. முன்ன ஒரு 2-3 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, ஒரு 30 பேர்கிட்ட பார்க்குறாங்க. பட் சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு, உங்கள் ரிலேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் என்னையும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சரில் மிகப்பெரிய க்ரோத்தபிள் சேனல்ஸாக வரதான் போகிறோம். எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்ன ஒன்று, என்னால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம். ஏன்னா நான் ஒர்க்கில் இருக்கிறதுனால நைட் ஷிஃப்ட்டு, அதனால் ஒர்க் போயிடுவேன். அதோட மறுபடியும் காலையில் தான் வருவேன். அதனால் வேறு எதையுமே என்னால் போட முடியல. இதை இப்போ கிளம்பணும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை போட்டுட்டு கிளம்பலான்ட்டு தான் இந்த ஆடியோவை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதை கொஞ்சம் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்க. இந்த ஆடியோவை பற்றிய ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னா அங்கே கூட பார்ப்பேன். நன்றி, வணக்கம்.